ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சுட சுட ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்கும் கூட. நம்ம டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. இப்போ வாங்க இந்த சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் அதில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஈவினிங் ஸ்நாக் செய்யறதுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு 8 ப்ரெட் பீஸ் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு நான் மில்க் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். கிட்ட எந்த வகையான ப்ரெட் இருந்தாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நாம் இதுக்கு ஒரு மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா முதல்ல ஒரு விஸ்க் ஒன்று வச்சுட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுக்கணும். நல்லா பஜ்ஜி மாவு போடுவோம் பார்த்திங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம இதில் வெங்காயம்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து ப்ரெட்டுக்கு வருவோம். ப்ரெட்டை நான் கொஞ்சம் ப்ரெட்டு நீளமாக இருக்கிறதுனால நான் ஒரு 3 பீஸாக இதை போல் குறுக்கில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை 4 பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, இல்லை நீங்கள் இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்குதோ அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஆர்டினரியாக ஒரு ப்ரெட்டை 3 துண்டாக இதை போல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதே போல் எல்லா ப்ரெட்டையுமே நம்ம இது போல் பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பீஸை ஒன்று எடுத்து இது போல் மாவில் முக்கி நம்ம பஜ்ஜி போல் போட போகிறோம். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் இதை போல் நீங்கள் பொரித்து எடுக்கும்போது. இப்போ போட்டுட்டு நீங்கள் இந்த பக்கம் ஒரு நிமிஷமும் அடுத்த சைடு ஒரு நிமிஷமும் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம உள்ளே ப்ரெட்டு வச்சுருக்கிறதுனால மேல் மாவு மட்டும் நல்லா வெந்தால் போதும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரித்து எடுங்க. ஏன்னா ப்ரெட்டுன்றதுனால சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அப்புறம் மாவு வேகாமல் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் முன்னும் பின்னும் நல்லா பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி. இந்த ஸ்நாக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம், பச்சை மிளகா, மசாலா தூள்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் சாஸோ சட்னியோ எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, இந்த மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் போட்டதுனால நீங்கள் அப்படியே இதை சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சாஸ் அப்படி இல்லைனா புதினா சட்னி, தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக். இந்த மழைக்கு சூப்பராக சுட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 4-5 ப்ரெட் இருந்தால் போதும். இந்த டிஷ்ஷை சூப்பராக வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இது சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு பஜ்ஜி சாப்பிட்ற ஃபீலிங் தான் இருக்கும். இருந்தாலுமே இதில் நாம் உள்ளே மசாலா, இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டதுனால ஒரு கொஞ்சம் கூடுதலான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த மழைக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது போல் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸோ நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜி.